Hello students, statistics la test of significance of large sample la நிறைய மாடல்ஸ் பார்த்தோம். Test of significance of mean, test of significance of difference between two means அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூவேஷனை இன்னும் சில சம்ஸு டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுனா பார்க்கலாம். பர்டிகுலர்லி இந்த எல்லா சம்மே உங்களுக்கு எதுக்கு வரும்னா 5 மார்க் கொஷனுக்கு தான் வரும். கண்டிப்பாக இதை தரவாயிட்டீங்கன்னா இந்த மாடலில் ஒரு கணக்கு கொஷின் பேப்பரில் இல்லாத சம்மே கிடையாது. இந்த மாடலில் கண்டிப்பாக ஒரு சம் வந்து 5 மார்க் வரும். அதில் ஒரு சம் இப்போ பார்க்கலாம். டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ். எ மெஷின் accesses the life of a ballpoint pen by measuring the length of a continuous line drawn using the pen. அதாவது ஒரு பென்னு கண்டினியூஸாக கோடு போட்டுக்கிட்டே வரேன் இந்த பெண்ணை வச்சு. அந்த ஃபுல் கோடு எவ்வளோ லென்த்துக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன்னா ஒரு மிஷினை வச்சு தான் கையில் வச்சு போட முடியாது, மிஷினில் வச்சு போடுறோம். A random sample of 80 pens of brand A have a total writing length of 96.84 kilometer. ஸோ 2 பிராண்ட் எடுத்துக்கிறேன். அதில் பிராண்ட் ஏ பென் வந்து 80 பென் எடுக்கிறேன். அதோட ரைட்டிங் லென்த் எவ்வளோ இருக்குன்னா 96.84 கிலோமீட்டர் லென்த்தில் வரைக்கும் அது எழுதுது. அடுத்தது ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 75 பென்ஸ். அடுத்து இன்னொரு பிராண்ட்லேருந்து 75 பென் எடுத்துக்கிறேன். பிராண்ட் பி ஹாவ் அ டோட்டல் ரைட்டிங் லென்த் ஆஃப் 93.75 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு வந்து 96.48 கிலோமீட்டர் எழுதுறது, இது வந்து 93.75 கிலோமீட்டர் எழுதுறது. Assuming that the standard deviation of the writing length of the single pen is 0.15 kilometer from both brands. அதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஃபஸ்ட்டு பென்னுக்கும் 0.15 தான், செகண்ட் பென்னுக்கும் 0.15 கிலோமீட்டர் தான். 2 பென்னுக்குமே ஒரே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் த கன்சியூமர் டிசைட் டு சூஸ் பிராண்ட் பி பென்ஸ் அஸ்யூமிங் தட் தி ஆவரேஜ் ரைட்டிங் லென்த் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் பிராண்ட் ஏ பென்ஸ். கொஷின் எல்லாம் பாருங்கள். இந்த லாஸ்ட் லைன் அதான் அந்த கொஷின் தான் வந்து உங்களுக்கு வந்து ஹைபாசிஸ் டெஸ்டிங்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்சியூமர் என்ன சொல்கிறாருன்னா பிராண்டு பியோட பென் வந்து ஆவரேஜ் ரைட்டிங் லென்த்து வந்து பிராண்டு ஏயை விட ஜாஸ்தியாக இருக்குமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. செட் தி லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்சஸ் 1% லெவல். ஸோ கொடுத்துருக்கிற கணக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதுறேன். 2 பிராண்டு, ஒன்றில் வந்து 80 பென் இருக்குது, இன்னொன்றில் வந்து 75 பென் இருக்குது. அப்போ M is equal to 80, N is equal to 75. புரிஞ்சிச்சா? அடுத்தது ஃபஸ்ட்டு பிராண்ட் ஏயோட டோட்டல் லென்த்து 96.84 கிலோமீட்டர். டோட்டல் லென்த்து தான் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கொடுக்கல, நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 96.84. கிளியர்? அடுத்தது செகண்ட் பிராண்ட் பியோட டோட்டல் லென்த்து, டோட்டல் அதாவது சமேஷன் லென்த் ஒய் ஈக்குவல் டு 93.75. ரெண்டுக்குமே இருக்கிற ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 0.15. எந்த லெவலில் டெஸ்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க, 1% லெவல். ஸோ என்ன எப்பயுமே அஸ்யூம் பண்ணிப்போம், நல் ஹைபாசிஸ். ஸோ உங்களோட அசம்ஷனை திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். வாட் ஆர் ஆல் த கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ், என்னென்ன கொடுத்துருக்காங்க அதான் ஃபஸ்ட் லைன். ரெண்டாவது யூ ஹேவ் டு செட்டப் த நல் ஹைபாசிஸ். இது எந்த செட்டப்னு யோசிக்கணும். என்ன செட்டப்னா 2 மீனை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அப்போ 2 மீனை டெஸ்ட் பண்ணும்போது 2 பாப்புலேஷன் மீன். அப்போ அதை எப்படி தான் எடுத்துக்கணும்னா μx is equal to μy. கிளியர் ஆகிடுச்சா? அடுத்தது அல்டர்னேட் ஹைபாசிஸ். அதை எப்படி சொல்லுவோம், H1 சொல்லுவோம். அல்டர்னேட் ஹைபாசிஸ் தான் இங்கே ரொம்ப மேஜர் ரோலே இதுக்கு தான். அதை எப்படி செட் பண்ணுறோன்னு பாருங்கள். கேன் த கன்சியூமர் டிசைட் டு சூஸ் பிராண்ட் பி. அப்போ பிராண்ட் பியை கன்சியூமர் சூஸ் பண்ணணும். அஸ்யூமிங் தட் தி ஆவரேஜ் ரைட்டிங் லென்த்து. ஏன் பிராண்ட் பியை சூஸ் பண்ணுறாங்க, அதோட லென்த்து ஆவரேஜ் ரைட்டிங் லென்த்து அதில் ஜாஸ்தியாக இருக்கணும். ஒரு பெண்ணை வாங்கும்போது ரொம்ப நேரம் அந்த பெண் எழுதினா தான் அந்த பெண் வந்து நல்ல பெண் சொல்லுவோம். அப்போ கன்சியூமர் என்ன நினைக்கிறாருன்னா பிராண்ட் பி பென் வந்து ரொம்ப நேரம் எழுதும், அதாவது நிறைய ஆவரேஜ் லென்த்து வந்து அதில் இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு பிராண்ட் ஏ. அப்படின்னு என்ன அர்த்தம், மீன் ஆஃப் தி ஃபஸ்ட்டு பால் பாயிண்ட் பென் இஸ் லெஸர் தேன் தட் ஆஃப் தி மீன் ஆவரேஜ், அதாவது மீன் லென்த் ஆஃப் தி செகண்ட் பால் பாயிண்ட் பென். அப்போ எப்படி எழுதுவீங்க, H1 such that μx லெஸர் தேன் μy. லெஸர் தேன் அப்படின்னு வந்தால் லெஃப்ட் டெய்லு, கிரேட்டர் தேன் வந்தானா ரைட் டெய்லு, நாட் ஈக்குவல்னு வந்தால் டூ டெய்ல். அதை பற்றி டீட்டெயில்டாக லாஸ்ட் கிளாஸஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திருப்பி ஒரு தடவை அதை வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ H1 எப்படி தான் செட் பண்ணி ஆனோம், μx லெஸர் தேன் μy. மீன்ஸ் மாற்றி செட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா கிரிட்டிக்கல் வேல்யூ உங்களுக்கு மாறி போயிடும். கிரிட்டிக்கல் வேல்யூ மாறும்போது ரிசல்ட்டும் உங்களுக்கு மாறி போயிடும். அதனால் அல்டர்னேட் ஹைபாசிஸ் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் த ப்ராப்ளம். ஓகே, சரி. இப்போ எனக்கு என்ன வேணும், டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணணும். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார்
minus y bar by sigma into root of 1 by m plus 1 by n. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சாச்சு? m தெரிஞ்சாச்சு, n தெரிஞ்சாச்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா தெரிஞ்சாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்? x பார் வேணும், y பார் வேணும். x பாருக்கு ஃபார்முலா என்ன? சிக்மா x by n. அதாவது x பார் இஸ் ஈக்குவல் டு 96.84 by mன்னு மாறிடும். அடுத்தது y பார் 96.84 by 80 கால்குலேட்டர் இருக்குது, அதில் டிவைட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 1.2105 வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது y பார் 93.75 by 75. சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 1.25. ஓகே, நெக்ஸ்ட் ZE. ZEங்கிறது கிரிட்டிக்கல் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூ மீன்ஸ் த வேல்யூ விச் செப்பரேட்ஸ் அக்செப்டன்ஸ் ரீஜன் அண்ட் ரிஜெக்ஷன் ரீஜன். இந்த வேல்யூ எங்கே இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்க? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்லேருந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரைட் டெயில் கிடையாது, இது லெஃப்ட் டெயில். அப்போ லெஃப்ட் டெயிலில் நமக்கு ஹைபாசிஸ் டெஸ்டிங் ரிஜெக்ஷன் ரூல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட் ஆல்ஃபா முதல்ல கண்டுபிடிச்சிட்டு, ஆனால் எனக்கு என்ன இசட் ஆல்ஃபா வேணும்? மைனஸ் இசட் ஆல்ஃபா வேணும். அப்போ மைனஸ் இசட் ஆல்ஃபானா 1% லெஃப்ட் டெயில் வேல்யூ என்னன்னு யோசிக்கிறேன். 1% லெஃப்ட் டெயில் வேல்யூ இஸ் 2.33. 4 வேல்யூவாக மைண்டில் வச்சுருக்கேன். 2.33 1% ரைட் டெயிலாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் டெயிலாக இருந்தாலும் சரி 2.33ங்கிற வேல்யூ வரும். ரைட் டெயிலாக இருந்தால் ப்ளஸ்ஸு, லெஃப்ட் டெயிலாக இருந்தால் மைனஸ். அடுத்தது 1% டூ டெயில் அப்படின்னு வரும்போது 2.58. அடுத்தது 5% சிங்கிள் டெயில், அதாவது ரைட் டெயிலோ லெஃப்ட் டெயிலோ சிங்கிள் டெயில்னு வரும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 1.645. அடுத்தது 5% டூ டெயில்னு வரும்போது 1.96. இந்த 4 நம்பரையும் மைண்டில் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ Z0 கண்டுபிடிக்கிறேன். x பார் மைனஸ் y பார் பை சிக்மா இன்ட்டு ரூட் ஆஃப் 1 by m ப்ளஸ் 1 by n. சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, எல்லா வேல்யூ அதுக்குள்ளே போடுறீங்க. 1.2105 மைனஸ் 1.25 பை உங்களுக்கு என்ன இருக்குன்னா 0.15 into root of 1 by 80 plus 1 by 75 gives the answer as minus 1.638. அப்போ minus 1.638க்கு மேலே இருக்கிற வேல்யூ பாருங்கள், கீழே இருக்கிற வேல்யூ பாருங்கள். ரிஜெக்ஷன் ரூல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹவு டு டிசைட் த ரிஜெக்ஷன் ரூல்னா, இஃப் Z0 இஸ் லெஸர் தேன் வரதுக்கு பதிலாக கிரேட்டர் தேன் வந்ததுன்னா, அதாவது லெஸர் தேன் மைனஸ் Z ஆல்ஃபாவாக இருந்தால் we are rejecting. இங்கே எனக்கு என்ன வந்திருக்கு? மைனஸ் 2.33 மைனஸ் 1.638. அப்போ Z0 என்னவா மாறிடுச்சு? கிரேட்டர் தேன் மைனஸ் Z ஆல்ஃபாவாக இருக்கிறதுனால H0 இஸ் நாட் ரிஜெக்டட். நாட் ரிஜெக்டட் மீன்ஸ் வி ஆர் அக்செப்டிங் த நல் ஹைபாசிஸ். அக்செப்டிங் த நல் ஹைபாசிஸ்னால் மீனிங் என்ன? H0 இஸ் ஈக்குவல் டு மியூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ ஒய். அப்படின்னா பிராண்ட் ஏல எழுதக்கூடிய ரைட்டிங் லென்த்தும் பிராண்ட் பியில் வரக்கூடிய ரைட்டிங் லென்த்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. கன்சியூமர் cannot decide டு சூஸ் பிராண்ட் பி. அதாவது பிராண்ட் பி தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி டிசைட் பண்ணி நான் என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை. பிராண்ட் பி பெண்ணை தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பிராண்ட் ஏ வாங்கினாலும் பிராண்ட் பி வாங்கினாலும் ரெண்டுக்குமே சேம் ரைட்டிங் லென்த் தான் அப்படிங்கிற டெசிஷனை இங்கே நான் கொண்டு வரேன். புரியுதா இல்லையா? ஸோ கன்சியூமர் cannot decide டு சூஸ் பிராண்ட் பி பென்ஸ் assuming that their average writing length is more than that of the brand A pens. Is it clear now? ஸோ இந்த கணக்கு வந்து டூ மீன் டெஸ்ட்டு. டூ மீன் டெஸ்ட்டாக இருந்தானா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல் ஹைபாசிஸ் எப்பயுமே H0 such that mu x is equal to mu y. சிங்கிள் மீன் ஞாபகம் இருக்கா? H0 such that mu is equal to mu naught. தரவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த மாடல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம். இதே டூ மீன் டெஸ்ட்டில் a study was conducted to compare the performance of athletes of two states in interstate athlete meets. அதாவது கேம்ஸில் ரெண்டு ஆத்லெட்ஸில் ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கிற ஆத்லெட்ஸை பற்றி ஒரு டேட்டா நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸ் ஆஃப் தி நம்பர் ஆஃப் சக்ஸஸ் அச்சீவ்டு பை த ஆத்லெட்ஸ் ஆஃப் த டூ ஸ்டேட்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்டேட் 1ல் நம்பர் ஆஃப் ஆத்லெட்ஸ் வந்து 300, மீன் வந்து 75, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10. ஸ்டேட் 2ல் வந்து நம்பர் ஆஃப் ஆத்லெட்ஸ் 400, மீன் வந்து 73, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 11. கொஷின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். டஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் ensure 1% level of significance that the difference between the performance of the athletes of two states is significant? That is, ரெண்டு ஸ்டேட்டில் விளையாடக்கூடிய இந்த ஆத்லெட்ஸுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்காங்கிற சென்ஸ் என்ன? இவங்க நல்லா விளையாடுறாங்க, இவங்க நல்லா விளையாடலை, இல்லாட்டி ஃபஸ்ட் ஸ்டேட்டில் கம்மியாக விளையாடுறாங்க, செகண்ட் ஸ்டேட்டில் ஜாஸ்தியாக விளையாடுறாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படிங்கிறதா என்னோட கொஷின். அப்போ சொல்ல முடியுமான்னா நீங்கள் உடனே மைண்டில் செட் பண்ணிடலாம், திஸ் இஸ் ஏ டூ டெயில்.
ஏன் மிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு நல்லா விளையாடுறாங்க கம்பேர்ட் டு செகண்ட் ஸ்டேட் அப்படின்னு கேள்வி இருக்கா? இல்லை. செகண்ட் ஸ்டேட் நல்லா விளையாடுறாங்க கம்பேர்ட் டு ஸ்டேட் 1 ஃபஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அதுவும் இல்லை. இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இஸ் தேர் எனி டிஃபரன்ஸ்னால் எது பெருசு எது சின்னதுன்னு என்னால் டிசைட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன டெய்லுக்கு தான் போகிறோம்? டூ டெய்ல். ஸோ வாட் ஆர் ஆல் த கிவன் இன்ஃபர்மேஷன்? எம் இஸ் 300, என் இஸ் 400. போன கணக்கில் சமேஷன் எக்ஸ் சமேஷன் ஒய் கொடுத்தாங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, மீனே கொடுத்தாச்சு. எக்ஸ் பார் இஸ் 75, ஒய் பார் இஸ் 73. போன கணக்கில் ரெண்டுக்குமே சேர்த்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்க. இந்த கணக்கில் தனித்தனியாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். பட் பி கேர்ஃபுல், போன கணக்கில் கொடுத்தது வந்து பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த கணக்கில் கொடுத்தது வந்து உங்களுக்கு சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ அதை எப்படி தான் சொல்லணும்? சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எஸ்எக்ஸ் அண்ட் எஸ்ஒய்ன்னு சொல்கிறேன். அப்போ எஸ்எக்ஸ் இஸ் 10 அண்ட் எஸ்ஒய் இஸ் 11. ஃபார்முலா ஜஸ்ட்டு ஸ்லைட்டாக தான் மாறும். அங்கே சிக்மான்னு போடுவோம், இந்த இடத்துல எஸ்எக்ஸ்னு போடணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வாட் இஸ் யுவர் நல் ஹைபாத்தசிஸ்? டூ மீன் டெஸ்ட்டுக்கு எப்பயுமே எப்படி தான் செட் பண்ணணும்? மியூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ ஒய். ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் மியூ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மியூ ஒய். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் போடுறதுக்கு ஃபார்முலா Z0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் பை ரூட் ஆஃப், இங்கே எதை கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, எஸ்எக்ஸ் ஸ்கொயர் பை எம் ப்ளஸ் எஸ்ஒய் ஸ்கொயர் பை என். கிளியர் ஆயிடுச்சா? இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 75 மைனஸ் 73 பை ரூட் ஆஃப் எஸ்எக்ஸை ஸ்கொயர் பண்ணுங்கள் 100 பை 300 ப்ளஸ் எஸ்ஒய்யை ஸ்கொயர் பண்ணான்னா 11 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 121 பை 400. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2.51. இப்போ கிரிட்டிக்கல் வேல்யூக்கு வாங்க. கிரிட்டிக்கல் வேல்யூ இஸ் இசட்இ. இசட்இங்கிறது என்னது? இசட் ஆல்ஃபா பை 2. இசட் ஆல்ஃபா அப்படிங்கிறது சிங்கிள் டெய்ல், இசட் ஆல்ஃபா பை 2 அப்படின்னு வரும்போது 2 டெய்ல். அப்போ 5% 1% 2 டெய்ல். 1% 2 டெய்ல்னா 1 பை 100, 2 டெய்ல்னு வரும்போது பை 2 போடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.005 வரும். அதோட வேல்யூ 1% 2 டெய்ல் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். தட் வேல்யூ இஸ் 2.58. கிளியர் ஆயிடுச்சா? மேலே கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து 2.58 வந்திருக்கு. நான் கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து 2.51 வந்திருக்கு. அப்போ 2.51 இஸ் லெஸர் தேன் 2.58. அப்போ என்ன தெரியுது? கம்மியாக இருக்கிறனால நல் ஹைபாத்தசிஸ் இஸ் நாட் ரிஜெக்டட். அப்படின்னா மீனிங் என்ன? நல் ஹைபாத்தசிஸ் அக்செப்டட்னு அர்த்தம். அக்செப்டட்னு அர்த்தம் ரெண்டு ஸ்டேட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸை நான் கம்பேர் பண்ண முடியாது. தே டு நாட் டிஃபர் சிக்னிஃபிகண்ட்லி. ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு ஸ்டேட்டுமே நல்லா விளையாடுறாங்க. எடுத்தால் கமெண்ட் எப்படி எடுத்துக்கணும்? போத் ஆர் பிளேயிங் வெரி குட் ஆர் போத் ஆர் நாட் பிளேயிங் வெரி குட். அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். ஸ்டேட் 1 நல்லா விளையாடுது, ஸ்டேட் 2 நல்லா விளையாடுதுன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதான் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்சர். டெசிஷன் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் Z0 லெஸர் தேன் மாடுலஸ் ஆஃப் ZE. thus H0 is not rejected. The difference between the performance of the athletes of the two states are not significant. புரிஞ்சிச்சா? அடுத்த கொஸ்டின். What is the procedure for testing of hypothesis for population proportion? ரெண்டு பார்த்தாச்சு, இப்போ மூணாவது. அதாவது டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் ஃபார் மீன் முடிச்சிட்டேன். டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் ஃபார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன் பார்த்தாச்சு. இப்போ டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் ஃபார் பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் தான், சிங்கிள் ப்ரொப்போர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான். பிங்கிறது ப்ரொப்போர்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷன் பொசஸிங் தி குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் அண்டர் த ஸ்டடி. இது வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் த டெஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் தி டெஸ்டிங் ஆஃப் தி ஹைபாத்தசிஸ் ஆஃப் பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு 5 மார்க் கேட்கலாம். அப்படியே ஃபுல் டெஸ்ட் ப்ரொசீஜரையும் நீங்கள் எழுதணும். இதே கேள்வியை சம்மா கொடுத்து கூட கேட்கலாம். அப்போ சம்மா கொடுத்து கேட்கும்போது இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சால் தான் அந்த சம்மா உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ப்ரொசீஜர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நல் ஹைபாத்தசிஸ் எப்படி செட் பண்ணணும்? எப்படி சிங்கிள் மீனுக்கு டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கு செட் பண்ண போகிறீங்க. H0 such that P is equal to P0. மிஸ் எக்ஸாமுக்கு எப்படி மிஸ் எழுதணும்? P இவ்வளோ பெரிய இதெல்லாம் எழுதணுமா? தேவையே இல்லை. P ஒரு டேஷ் போட்டு பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன், P0 ஒரு டேஷ் போட்டு சாம்பிள் ப்ரொப்போர்ஷன். நல் ஹைபாத்தசிஸ் H0 such that P is equal to P0. கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது அல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் என்ன இருக்கலாம்? 3 மாடலில் வரலாம். ஒன்று P நாட் ஈக்குவல் டு P0 இருக்கலாம். ரெண்டாவது H1 such that P greater than P0 இருக்கலாம். மூணாவது P lesser than P0 இருக்கலாம். இந்த 3ல் கணக்குக்கு தகுந்த மாதிரி இந்த 3ல் எது வருங்கிறது மாறும். அடுத்தது ஸ்டெப் 2 பாருங்கள். P be the proportion of the sample observation possessing the attribute where n is very large. Large here means greater than or equal to 13 அர்த்தம். அடுத்தது என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸுங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும்.
அடுத்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இசட்டுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்மால் p மைனஸ் கேபிட்டல் P பை இங்கே வந்து ஸ்மால் கேபிட்டல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மால் p ரெப்ரசன்ட் சாம்பிள் ப்ரொபோர்ஷன், கேபிட்டல் P ரெப்ரசன்ட்ஸ் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன், ஹோல் திங் டிவைடட் பை ஃபுல் ரூட் ஆஃப் கேபிட்டல் P கேபிட்டல் Q பை n. நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னென்னா ஸ்மால் p ஸ்மால் qன்னு போட்டுருவாங்க. சம்மில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் யூ ஷுட் பி தரவ் எனஃப். கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தரவாக தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸ்மால் p மைனஸ் கேபிட்டல் P பை ஃபுல் ரூட் ஆஃப் கேபிட்டல் P கேபிட்டல் Q பை n. புரிஞ்சிருச்சா? அண்டர் H0. H0ங்கிறது லார்ஜ் சாம்பிள். அப்போ Qங்கிறது என்னவா மாறுனா 1 மைனஸ் p. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தான் நம்ம வேல்யூ, அதாவது இந்த இசட்ஏ வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா வேல்யூவையும் எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள் ஸ்டெப் 5. கால்குலேட் த வேல்யூ ஆஃப் இசட். இசட் நாட்டுக்கு ஃபார்முலா p மைனஸ் p0 பை ரூட் ஆஃப் pq பை n. அந்த p0ங்கிறது வந்து ஸ்மால் pங்கிறது நான் கண்டுபிடிக்கிறது, கேபிட்டல் Pங்கிறது நம்ம அசம்ஷனில் எடுத்துக்கக்கூடிய வேல்யூ இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் P. அந்த கேபிட்டல் Pயும் p0ம் உங்களுக்கு என்னவா மாறும்? சேமாக மாறிடும் பை ரூட் ஆஃப் pq பை n. கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது கிரிட்டிக்கல் வேல்யூ நம்ம பார்க்கணும். எப்படி நீங்கள் மீன் டெஸ்ட்டு 2 மீன் டெஸ்ட்டில் பண்ணுறீங்களோ அதே தான் இங்கேயும். அங்கே மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்னு போடுவீங்க, இங்கே p இஸ் ஈக்குவல் டு p0. கீழே இருக்கிறது மாறாது, கிரிட்டிக்கல் வேல்யூ அதே தான். அங்கே மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ கிரேட்டர் தேன் மியூ நாட்னு போடுவீங்க, இங்கே p கிரேட்டர் தேன் p0. அங்கே மியூ லெஸர் தேன் மியூ நாட்னு போடுவீங்க, இங்கே p லெஸர் தேன் p0. ஸோ மியூ இஸ் ரீப்ளேஸ்ட் பை p, தட்ஸ் ஆல். கிரிட்டிக்கல் வேல்யூ வில் நாட் சேஞ்ச். Z alpha by 2, Z alpha minus Z alpha. Decision is very very important. எப்படி டிசைட் பண்ணுறோன்னா மாடுலஸ் ஆஃப் Z0 greater than or equal to Z alpha by 2 வந்துருச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறோம். எப்போ? 2 tail டெஸ்ட்டில். Z0 greater than Z alpha வந்துருச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுறோம். அங்கே பாருங்கள் சிம்பிள் பாருங்களேன், நாட் ஈக்குவலில் வரும்போது greater than or equal to, கிரேட்டர் வரும்போது இங்கே கிரேட்டர் வந்தால் ரிஜெக்ட், லெஸ்ஸர் வரும்போது இங்கே லெஸ்ஸர் வந்ததுன்னா ரிஜெக்ட். அந்த ரூலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி டூ ஆல் த சம்ஸ். இந்த ஃபார்முலாவில் ஸ்டெப் 5 பாருங்களேன், Z0 இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் p0 பை ரூட் ஆஃப் pq பை n இருக்கு பாருங்க. அந்த டினாமினேட்டரில் இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொப்போர்ஷன். ஸோ வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் தனியாக கேள்வி கேட்கலாம். இந்த ஸ்டெப் 5 உங்களுக்கு கேள்வி 2 கேள்வி கேட்கலாம். ரைட் த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா ஃபுல் ஃபார்முலா எழுதணும், Z0 ஃபார்முலா. ரைட் த ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு கேட்டால் டினாமினேட்டரில் இருக்கிற ரூட் ஆஃப் pq பை n ஃபார்முலா மட்டும் எழுதும். ஸோ 2 மார்க்குக்கு இது கேட்கலாம். இதை மாடலாக வச்சு ஒரு கொஷின். இன் டெஸ்ட் ஃபார் பாப்புலேஷன் ப்ரொப்போர்ஷன் n இஸ் ஈக்குவல் டு 500, np ஈக்குவல் டு 383, calculate the value of the test statistic under H0 such that p is equal to 0.68. அப்போ p0ங்கிறது 0.68ன்னு அர்த்தம். n கொடுத்தாச்சு 500, np வந்து உங்களுக்கு 383ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் p ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாட் இஸ் ஸ்மால் p? x பை n, அதாவது np பை n. என்பிஏ என்னால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? p கிடச்சிடும். அப்போ 383 பை 500 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.766 அப்படின்னு வருது. உங்களுக்கு சிலருக்கு டவுட் வரும், மிஸ் 3 டிஜிட் எடுத்துக்குவா 2 டிஜிட் எடுத்துக்குவா அப்படின்னு. சேஃபர் சைடுக்கு 3 டிஜிட் எடுத்துகிட்டு கடைசி ஆன்சர் எப்படி லாக் புக்கிலலாம் 4 டிஜிட் வருதோ அந்த மாதிரி 4 டிஜிட்டில் கொடுக்கறது சேஃப். ஓகே, அப்போ p 0.766 மைனஸ் p0 0.68 டிவைடட் பை ரூட் ஆஃப் கேபிட்டல் P 0.68, Qங்கிறது 1 மைனஸ் P, 1 மைனஸ் 0.68 0.32 பை n, என்னுக்கு பதிலாக 500. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருச்சு? 4.122. கிளியர் ஆயிடுச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே. A district administration conducted awareness campaign on a contagious disease utilizing the services of school students. Among 64 randomly selected households, 50 of them appreciated the involvement of the students. Can the district administration decide whether more than 90% success could be achieved in these kinds of program by involving the students? Fix the level of significance as 1%. அதாவது ஒரு கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணும்போது 64 ரேண்டம்லி செலக்டட் ஹவுஸ் ஹோல்டு, 64 பேர்கிட்ட வந்து ஒரு டேட்டா கேட்குறோம். என்னென்னா 50 ஆஃப் தம் அப்ரிஷியேட்டட் தி இன்வால்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். 64 பேர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டை இன்வால்வ் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு டேட்டாவை கேட்குறோம். உடனே அவங்க அதில் எத்தனை பேர் ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா 50 பேர் ஓகே, ஸ்டூடெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணால் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கேன் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபுல் டிஸ்ட்ரிக்ட் ஒரு சாம்பிளை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்.
அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிசைட் பண்ணலாமா? 90% வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணினா கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டிசைட் பண்ணலாமா அப்படிங்கிறதா இங்கே இருக்கிற கொஷின். எத்தனை பர்சன்டேஜ் லெவலில் செக் பண்ண வச்சுருக்காங்கன்னா 1% லெவல். சரி, இப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன? n இஸ் 64. அந்த 64 பேரில் எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க? 50. அப்போ P கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. வாட் இஸ் P? 64 பேரில் 50 பேர். அப்போ 50/64. ப்ரொப்போர்ஷன் ஆஃப் தி அக்செப்டிங் தி இன்வால்மெண்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 50/64, 0.78. கிளியர் ஆயிடுச்சா? பட் நம்ம டெசிஷன் எதுக்கு டெசிஷன் எடுக்க போகிறோம்? 90% சக்ஸஸ் ஆகுமா? அப்போ பாப்புலேஷன் நம்ம டிசைட் பண்ணுறது 90% சக்ஸஸ் அப்படின்னு ஒத்துக்கிறது வந்து பாப்புலேஷனோட ப்ரொப்போர்ஷன். அப்போ P0, அதாவது P இஸ் ஈக்குவல் டு P0 சொல்கிறோம்ல, அந்த P0ங்கிறது உங்களுக்கு 90%, தட் இஸ் 0.9. கிளியர் ஆயிடுச்சா? அப்போ கேபிட்டல் P தெரிஞ்சாச்சுன்னா கேபிட்டல் Q போட்டுடலாமா? 1 minus 0.9 which is equal to 0.1. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? 1%. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சா? இப்போ இது என்ன டெஸ்ட்டு? ப்ரொப்போர்ஷன் டெஸ்ட். எத்தனை ப்ரொப்போர்ஷன்? சிங்கிள் ப்ரொப்போர்ஷன். அப்போ ஃபார்முலா எப்படி செட் பண்ணுவீங்க? H0 such that P is equal to P0. நல்கை ஹைபாத்தசிஸ் ஏற்கனவே சொன்னேன், அந்த ரூலை திரும்பி ஒரு தடவை. டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ப்ரொசீஜரை பாருங்கள். P is equal to P0 which is equal to 0.9. ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷினை திருப்பி ரீட் அவுட் பண்ணுங்கள். கேன் த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிசைட் வெதர் மோர் தேன் 90% சக்ஸஸ் குட் பி அச்சீவ்டு? மோர் தேன் 90% சக்ஸஸ் குட் பி அச்சீவ்டு. இப்போ நீங்கள் சொல்லலாம் ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் மோர் தேன் 90%. அப்போ P மோர் தேன் கிரேட்டர் தேன் 0.9. அந்த 0.9 தான் நான் எழுதியிருக்கேன், P0ன்னு இருக்கேன். கிளியர் ஆயிடுச்சா? இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா போங்க. Z0. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் Z0? ஸ்மால் p minus capital P by root of capital P capital Q by n. எல்லா வேல்யூ உள்ள தூக்கி போடுங்க. 0.78 minus 0.9 divided by root of 0.9 into 0.1 divided by 64. சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? -3.2. கிளியர் ஆயிடுச்சா? இப்போ கிரிட்டிக்கல் வேல்யூ பார்க்குறேன். ZEங்கிறது Z ஆல்ஃபா. Z ஆல்ஃபாவோட வேல்யூ 1 tail, நல்லா பார்த்துக்கோங்க, 1 tail 1%, 2.33. கிளியர்? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணுறேன். Z0 is lesser than ZE. Z0 lesser than ZEனா என்ன சொல்லுவோம்? நல்கை ஹைபாத்தசிஸ் இஸ் நாட் ரிஜெக்டட். நாட் ரிஜெக்டட்னு அர்த்தம் இல்லை, 90% கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கலாம். 90%க்கு மேலே வரும்னு சொல்ல முடியாது, 90% ஒத்துக்கலாம். ஸோ த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் cannot decide whether more than 90% success could be achieved in these kinds of programs by involving the students. இந்த சம் புரிஞ்சாச்சா? நெக்ஸ்ட் சம் போலாமா? A coin is tossed 10,000 times. ஒரு காயினை 10,000 தடவை டாஸ் பண்ணுறேன். அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. A coin is tossed 10,000 times சொன்னாலும் 10,000 coins are tossed 1 time சொன்னாலும் both are one the same. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. And head turns up 5,195 times. 5,195 தடவை ஹெட்டு மட்டும் வருது. 10,000 தடவை ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஹெட் இவ்வளோ வருது. டெஸ்ட் த ஹைபாத்தசிஸ் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தட் த காயின் இஸ் அன்பயாஸ்ட். அன்பயாஸ்ட்னா மீனிங் என்னென்னா, அதாவது ஹெட்டும் டெயிலும் கரெக்டாக இருக்கும். காயினை சுண்டும் போது நடுவில் விழுந்துடக்கூடாது. ஹெட் வருமா டெயில் வருமா அப்படி தான் இருக்குமே, நடுவில் காயின் விழுற மாதிரி, அதாவது டிஸ்பியூட்டில் வராது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ n is equal to 10,000, x is equal to 5195, small p equal to உங்களுக்கு என்ன தெரியும், x by n, 5195 divided by 10,000. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.5195 வந்துடும். கரெக்ட்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 5%. உங்களுக்கு H0. அப்போ என்ன அர்த்தம்? P is equal to 1/2. ஏன் 1/2 போடுறோம்? ஒரு காயினை டாஸ் பண்ணால் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஆஃப் ஹெட்டு 1/2. ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்னென்னா 1/2. அதனால தான் 1/2. அந்த 1/2 வந்தால் தான் அந்த காயின் இஸ் கால்ட் அஸ் அன்பயாஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ P 1/2னா வாட் இஸ் Q? அதுவும் 1/2. அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் என்னவாக இருக்கும்? மோர் தேன், லெஸ் தேன், ஹெட்டு நிறையா வரணும், இல்லாட்டி டெயில் கம்மியாக வரணும், அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல. அப்படின்னா H1 such that P is not equal to 1/2. இப்போ என்ன டெயில்? 2 டெயில். சரி, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா பார்த்துடலாமா? Z0 is equal to small p minus capital P by full root of PQ by n. இப்போ ஸ்மால் பிக்கு பதிலாக வேல்யூ போடுறேன், 0.5195, கேபிட்டல் பிக்கு பதிலாக 0.5 டிவைடட் பை ரூட் ஆஃப் கேபிட்டல் P 0.5, கேபிட்டல் Q 0.5 divided by n-க்கு பதிலாக 10,000. On simplification, you are getting the answer as what? 3.9.
அப்போ டெசிஷன் என்னவா மாறிடுச்சு? மாடுலஸ் ஆஃப் Z0 எப்படி இருக்குது? 3.9 இஸ் கிரேட்டர் தேன் 1.96. ZE ஈக்குவல் டு Z ஆல்ஃபா பை 2. Z ஆல்ஃபா பை 2க்கு வேல்யூ உங்களுக்கு தெரியும் 5%, 2 டெய்லுக்கு வேல்யூ 1.96. ஸோ கிரேட்டர் தேனாக இருக்கிறனால என்ன டிசைட் பண்ணுறோம்? நல் ஹைபாதசிஸ் இஸ் ரிஜெக்டட். ரிஜெக்டட்னா த காயின் இஸ் எ பயாஸ்டு ஒன், அன்பயாஸ்டுன்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுட்டிங்களா அந்த கணக்கு? அடுத்த கொஷின் இதே மாதிரி தான். ரைட் த டெஸ்ட் ப்ரொசீஜர் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் டூ பாப்புலேஷன். எப்படி டூ மீன் பார்த்தோமோ அதே மாடல் அங்கே மியூக்கு போடுவோம், அதுக்கு பதிலாக இங்கே என்ன போடுறோன்னா பிக்கு போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நீங்களே சொல்லாமல் வாட் இஸ் நல் ஹைபாதசிஸ்? H0 such that Px is equal to Py. அங்கே என்ன சொல்லுவோம்? mu x is equal to mu y. Alternate hypothesis H1 such that அங்கே என்ன சொல்லுவோம்? mu x is equal to mu x not equal to mu y. இங்கே Px not equal to Py. mu x greater than mu y, Px greater than Py. அங்கே mu x lesser than mu y, இங்கே Px lesser than Py. அப்படியே தான் வரும். அங்கே மியூன்னு போடுறோம், இங்கே ப்ரொபோர்ஷனில் போடுறோம். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் எந்த மாடல் சம் கொடுத்தாலும் உங்களால் போட முடியும். ஸ்டெப் 2 கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக எழுதுகிறேன். Px, Py denote respectively the proportion of the samples of sizes m and n drawn from the population 1 and population 2 possessing the attributes where m and n are large. நல்லா பார்த்துக்கோங்க, எம்மும் கிரேட்டர் தேன் 30 இருக்கணும், என்னும் கிரேட்டர் தேன் 30 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சாம்பிளுக்கு பேர் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுன்னு பேர். ஏதாவது ஒன்று கிரேட்டர் தேன் 30, இன்னொன்று வந்து லெஸ் தேன் 30, மிஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் அபோவ் 30 இருக்குது அப்படி பார்க்கக்கூடாது. போத் ஷுட் பி கிரேட்டர் தேன் 30 இருந்தால் தான் என்ன டெஸ்ட்டுக்குள்ளே என்னால் போக முடியும்? லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்குள்ளே போக முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அங்கே என்ன பண்ணணுமோ அதே தான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அடுத்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். பாப்புலேஷனுக்கு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் Z Px மைனஸ் Py பை கேபிட்டல் Px மைனஸ் கேபிட்டல் Py பை ரூட் ஆஃப், அதாவது ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ப்ரொபோர்ஷன்ஸ் தான் கீழே கொடுத்துருக்கு. ரூட் ஆஃப் P கேப் Q கேப் இன்ட்டு 1/m ப்ளஸ் 1/n. இந்த P கேப் Q கேப்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்லையும் 3 மார்க் கொஸ்டின்லையும் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது? Z0க்கு ஃபார்முலா Px மைனஸ் Py பை ஃபுல் ரூட் ஆஃப் P கேப் Q கேப் இன்ட்டு 1/m ப்ளஸ் 1/n. இப்போ ஸ்டெப் 6 தாங்க, மாறவே மாறாது. அங்கே என்ன இருக்கோ அதே தான். ஸ்டெப் 7ம் அங்கே என்ன இருக்கோ அதே தான். ஆனால் அங்கே வந்து மியூவில் போடுவோம், அதே இது இங்கே எதில் போடுறோம்? பியில் போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஸ்டெப் 6 நல்லா பார்த்தாச்சா? அடுத்து ஸ்டெப் 7 நல்லா பார்த்தாச்சா? ஓகே. ஸோ இந்த மாடலில் எப்படி சம் போடுறது? ஒரு சம் பார்க்கலாம். இன் a random sample of 50 students from school A, 35 of them preferred junk food. இன்னொரு சாம்பிள் ஃப்ரம் ஸ்கூல் B, 40 of them preferred junk food. ஃபஸ்ட்டு ஸ்கூலும் ஜங்க் ஃபுட் இருக்குது, செகண்ட் ஸ்கூல்லையும் ஜங்க் ஃபுட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ சாம்பிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் எரர் கேட்குறாங்க. அப்போ m is 50, n is 80 அண்ட் x is equal to ஃபஸ்ட்டில் இருக்கிறது 35, செகண்டில் இருக்கிறது 40. அப்போ P கேப் என்னது? x by m. Q கேப் என்னது? y by n. Is it clear? ஸ்டாண்டர்ட் எரருக்கு ஃபார்முலா P கேப் Q கேப் இன்ட்டு 1/m plus 1/n. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you are getting the answer. Is it clear? ஸோ P கேப் கண்டுபிடிச்சாச்சு. Q கேப்ங்கிறது 1 மைனஸ் P கேப், அதாவது MPX ப்ளஸ் NPY பை M ப்ளஸ் N. அந்த மாடலில் இந்த சம போட போகிறோம். கிளியர் நவ்? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின். இன் a test for two population proportions, M கொடுத்தாச்சு, N கொடுத்தாச்சு, MPX கொடுத்தாச்சு, NPY கொடுத்தாச்சு. Then calculate the value of the test statistic under H0 such that Px is equal to Py. M is 100, N is equal to 150, MPX is 78, NPY is 100. Test statistic under H0 formula எழுதுறேன். Px minus Py by root of P cap Q cap into 1/m plus 1/n. அப்போ Px வந்து என்னவா மாறும்? 78 by 100. ஏன்னா MPX by M. Py கண்டுபிடிக்கிறேன் 100 by 150. இப்போ P கேப்புக்கு ஃபார்முலா MPX ப்ளஸ் NPY பை M ப்ளஸ் N. சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 0.712. Q கேப்புங்கிறது 1 மைனஸ் P கேப் 0.288. அப்போ Z0 ஃபார்முலாவில் எல்லா வேல்யூயும் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணால் 1.937. நம்ம இங்கே ஹைபாசிஸை டெஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் we are going to find out only the test statistic.
ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாடலில் இன்னும் நிறையா சம்ஸ் இருக்குது. லெட் வி see in the next class. Thank you.